வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசையில் எடுத்துக்காட்டு 2.16 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.15 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.16 3x கான்குரண்ட் டு 1 மட்டு 15 என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை முழுஎண் தீர்வுகள் உள்ளன என காண்க. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு இதில் எத்தனை தீர்வுகள் முழுஎண் தீர்வு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம 3x கான்குரண்ட் 1 மட்டு 15 ஓகேவா. இதில் கேங்கிறத ஏதேனும் ஒரு முழுஎண்ணுன்னு வச்சுக்கிறோம். கே என்பது ஏதேனும் ஒரு முழுஎண். கே என்பது ஏதேனும் ஒரு முழுஎண் வச்சுக்கிட்டு இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வருவது மைனஸ் ஆயிரும். ஓகே, இந்த 15ஓட இந்த கேயை நம்ம மல்டிபிள் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஓகே, 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 15, இந்த கேயும் சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். 15k ஏதேனும் ஒரு முழுஎண். ஓகே, இப்போ இந்த 1 இங்கிட்ட வரும்போது என்ன ப்ளஸ் 1, 3x ஈக்குவல் டு 15k ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 3 இங்கிட்ட வரும்போது என்ன டிவைடில் வந்துடும். 15k ப்ளஸ் 1 டிவைடட் பை 3. ஓகேவா. இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எழுதுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு இது என்ன தனித்தனியாக பிரித்து எழுதுவோம். 15k டிவைடட் பை 3 ப்ளஸ்ஸு 1 பை 3 இப்படி பிரித்து எழுதுவோம். இதை அடிக்கலாம். 1 3 3 I 3 15. எக்ஸ் ஈக்குவல் டு 5k ப்ளஸ் 1 பை 3. ஓகேவா. இப்போ 5kங்கிறது முழுஎண். 5kங்கிறது முழுஎண். 5kங்கிறது ஒரு முழுஎண். ஓகே, இப்போ 5k ப்ளஸ் 1/3 ஈக்குவல் டு முழுஎண் அல்ல. முழுஎண் அல்ல. ஓகேவா. 5k ப்ளஸ் 1/3 முழுஎண் அல்ல. அப்போ இதுக்கு தீர்வுகள் இல்லை. இச்சமன்பாட்டிற்கு தீர்வுகள் இல்லை. முழுஎண் தீர்வு இல்லை. சாரி, முழுஎண் தீர்வுகள் இல்லை. முழுஎண் தீர்வுகள் இல்லை. ஓகேவா. அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.